ஆமி அன்னியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க ஹான்சன் சகே, நான் இங்க யாரோ. வாங்க நம்ம ட்ரிங்க்ல பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜங்குக்கா 5 ஷாட், ஆங்கிரி ஹஸ்பண்ட் ஷார்ட் 5 அண்ட் ஃபைனல் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்டுக்காக எல்லாரும் ஈகலி வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? வெயிட் பண்ணிங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹெட்சப் வியோ பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பஞ்சது பண்ணதும் அங்கே வெறுப்புண்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிம்கில் ஸ்டார்ட் பண்ணா. நீங்களும் ஜேகேவும் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் 2 பேரையும் வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு சாப்பிட கொடுத்துருப்பாங்க. நீங்களும் சாப்பிட வைக்க விறுவிறுன்னு ரூமுக்கு தான் போகிறீங்க. ஆனால் ஜேகே அப்படிலாம் இல்லை. இங்கே உங்கள் அப்பா கூட, உங்கள் அம்மா கூட, உங்கள் சிஸ்டர் கூடலாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் விறுவிறுன்னு ரூமுக்கு போய் நைட்டி சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. உங்களையே ஜேகே வந்து வியர்டாக பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்குள்ள நைட்டிலாம் போட்டதே இல்லை. நீங்கள் போடுவீங்களா என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களே பார்க்குறாரு. நீங்கள் நல்லா நைட்டிலாம் போட்டுட்டு வந்து அங்கே டிவிக்கு முன்னாடி ஷோஃபா இருக்கும் இல்லையா, அங்கே அப்படியே படுத்துடுறீங்க. ஜேகே உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. இங்கே டீனா தான், என்ன மாமா எங்கள் அக்காவே அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கா நைட்டிலாம் போடுவாளா? நைட்டி போடுவாளா? அவன் நைட்டி மட்டும்தான் போடுவா. அப்படியா? ஏன் மாமா, நீங்கள் பார்த்தது இல்லையா? ம், எங்கள் வீட்டில் இருக்கக்குள்ளலாம் அவள் போட மாட்டாளே. அவள் எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் சாரி தான் கட்டுவா. அப்படி இல்லைன்னா சுடிதார் போட்டுப்பா, அவ்வளோதான். நான் நைட்டி போட்டுலாம் பார்த்ததே இல்லை. ஓ, என்னன்னு தெரில. ஆனால் அவளுக்கு நைட்டி தான் உயிரே. நைட்டி தவிர வேறு எதுவுமே போட மாட்டா. இங்கே அவ்வளோக்கு நைட்டி நிறைய இருக்கும். இப்போ தானே வந்திருக்கீங்க, போக போக பார்ப்பீங்க என் அக்காவோட உண்மையான கேரக்டர் என்னன்னு. என்ன கேரக்டரா? என்ன சொல்கிற நீனு? அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்ப ஷாக்கிங்காக உங்களை பார்த்து டீனா பார்த்து கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா தான் டீனோட தலையிலே அடிச்சுட்டு, லூஸு மாப்பிள்ளைக்கிட்ட என்னடி சொல்கிற? ஐயோ மாப்பிள்ளை அப்படிலாம் இல்லை, அவள் இங்கே கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துட்டா. ஸோ அதை தான் சொல்கிறா. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க மாப்பிள்ளை. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துக்கிறாரு. நீ ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. ஜேகே ஸ்டில் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஜேகேவை நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஜேகே உங்களே குறுக்குறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் டிவி பார்க்குறீங்க, சாங்ஸ் கேட்குறீங்க, சீரீஸ் பார்க்குறீங்க, சேனலை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகேவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு மாதிரி அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. இங்க உங்க அப்பா தான், மாப்பிள்ள அவ இப்ப எந்திரிக்க மாட்டா. நீங்க எந்த சேனல் சொன்னாலும் கண்டிப்பா அதை வைக்கவும் மாட்டா. நீங்க வாங்க, நம்ம அப்படியே சும்மா வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா தான் ஜேகேவை கூட்டிட்டு சும்மா அப்படியே ஊர் சுத்தி காட்டுற மாதிரி அப்படியே சும்மா. உங்க சைடு வந்து கொஞ்சம் வில்லேஜ் தான், உங்களுக்கு வந்து நிலம்லாம் இருக்கு சரியா. உங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணுவாரு. ஸோ உங்களோட நிலத்தெல்லாம் வந்து அப்படியே சுற்றி காமிக்கிறாரு. ஆனால் அவர் பண்ணலை, ஆள் வச்சு பண்ணுறாரு. அதாவது ஆளுங்க வச்சு நிலத்துல விவசாயம் பண்ணுற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இப்போ தான் சுற்றி காட்டுறாரு. ஜேகே இதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் ஏர்லாம் அவருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஏரை வந்து ஃபீல் பண்ணக்குள்ள அவர் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, புதுசாக பார்க்குறாரு. இதெல்லாம் அவர் பார்த்துருக்க மாட்டார். பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஜேகே. இப்போது ஜேகேவும் உங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே வராங்க. ஸ்டில் நீங்கள் இன்னும் அந்த சோஃபா விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஜேகே உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வராரு. மாப்பிள்ள சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஜேகே உங்கள் அப்பா டீனா எல்லாரும் வந்து உட்காந்தாச்சு. நீங்கள் இன்னும் வரவே இல்லை. உங்கள் அம்மா தான், வயன் சாப்பிடவா? வரேம்மா அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் வரல, அப்படியே உட்காந்துருக்கீங்க, டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. வயன் சாப்பிடவா? உங்க அம்மா ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கத்துறாங்க. நீங்க வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. இப்போ உங்களை தேடி ஒரு கரண்டி தான் வருது, வந்து டொம்முன்னு உங்க தலையிலே அடிக்குது. ஜேகே பயந்துடுறாரு. அத்தை என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா நீங்க அந்த கரண்டி எடுத்துட்டு மண்டியை தேய்ச்சிட்டு அப்படியே உங்க அம்மாவை பாக்குறீங்க. சாப்பிடவான்னு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. ஜேகேக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இங்கே அவர் தான் அப்படியே ஷாக்கிங்காக உங்களையும் உங்கள் அம்மாவையும் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி தலையை தேய்ச்சிட்டு அந்த கரண்டி எடுத்து உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்து உட்காருங்க சாப்பிட்றதுக்கு ஜேகே பக்கத்தில். ஜேகே உங்களையே பார்க்குற, என்னடி ரொம்ப வலிக்குதா? அடே பலமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பலமா?
ஏன் ஜேகே, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட நீங்களும் அடி வாங்கினதே இல்லையா? ஆஹா, எங்கள் அம்மா என்னை அடிக்கல மாட்டாங்க, எங்கள் அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க. அப்படியா? அதெல்லாம் நான் எங்கள் அம்மாட்ட நிறைய வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜேகேக்கு இன்னும் ஷாக்கிங்க. ஏன்னா அந்த கரண்டி உங்கள் மண்டையில் பட்டதும் சவுண்டு செம்மையாக கேட்டிருக்கோம். அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்களே பார்த்துட்டு இருக்காரு. இங்கே அவங்க அம்மா கேஷுவலாக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜேகேக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே டீனா தான், என்ன மாமா இதுக்கே இவ்வளோ ஷாக்காக இருக்கீங்க? இதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்போதும் நடக்கிறது தான். எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், எதால் அடிப்பாங்கன்னே தெரியாது. என்ன, அத்தை அடிப்பாங்களா? அடிப்பாங்க லாவா? ஏமாம்மா, ஒயின் உங்ககிட்ட எதுவுமே சொன்னது இல்லையா? என்ன என்ன சொல்லணும்? அவெல்லாம் வாங்காத அடியே கிடையாது. எவ்வளோ சேட்டை பண்ணுவா தெரியுமா? இது ஒயின் சேட்டை பண்ணுவாளா? ம், என்னமாம்மா இவ்வளோ ஷாக்கிங்காக கேட்குறீங்க? அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டீனா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இப்போ ஸ்லோவாக உங்களை திரும்பி பார்த்தா, நீங்களா அந்த அடி வலி எதுவுமே உங்களுக்கு தெரியலங்க. நீங்கள் உட்காந்து நல்லா சாப்பிட்றீங்க. இப்போ அதான் சாப்பாட்டை வச்சு வெள்ளுன்னு விளக்குறீங்க. ஜேகே உங்களே வயடேஸில் பார்க்குறாரு. இப்போ உங்கள் அம்மா தான் ஜேகேவை பார்த்துட்டு, மாப்பிள்ள என்னாச்சு, சாப்பாடு பிடிக்கலையா? இல்லை இந்த சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு 5 நிமிஷம் நார்மலாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு நீங்கள் டீனா தட்டுலேருந்து ஏதோ ஒரு ஃபுட் எடுத்து அப்படியே சாப்பிட்றீங்க. இப்போ டீனா, அம்மா அவங்கிட்ட பிடுங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ தட்டிலே டீனா வந்து உங்கள் தட்டுலேருந்து பிடுங்குறா. இப்படி தான் 2 பேரும் அடிச்சு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே பார்க்குறாரு. என்ன நடுவில் ஜேகே தானே உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இங்கே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அதை கண்டுக்கவே இல்லை. உங்கள் அப்பா நார்மலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. உங்கள் அம்மா கண்டுக்காமல் அப்படியே எல்லார் பிளேட்டையும் சாப்பாடு ஏதாவது வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சு சாப்பிட்றாரு. என்ன இவ ஃபேமிலியே ஒரு டைப்பாக இருக்குது, வெளியிலேருந்து பார்க்க அப்படி தெரியலையே. தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டே ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போது உங்கள் அப்பா தான், என்ன மாப்பிள்ள சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஆ ஆ ஆ நல்லா இருந்துச்சு மாமா. என்ன மாப்பிள்ள இங்கே தனியாக உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். என்ன எதையோ பற்றி டீப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மாமா. அது வந்து இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா? கேட்டால் சீப்பாக நினைப்பாரோ? அது வந்து என்ன மாப்பிள்ள, என் பொண்ணுங்க 2ம் சாப்பிடக்குள்ள அந்த கத்திட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே கேட்காம சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு யோசிக்கிறீங்களா? ம் ம் இல்லை மாமா. புரியுது மாப்பிள்ள. உண்மையாக சொன்னேன்னா இந்த சத்தத்துக்காக என் வீடும் வீட்டில் இருந்த நாங்களும் எவ்வளோ ஏங்கியிருக்கோம் தெரியுமா? இதுக்காக தான் மாப்பிள்ள காத்துட்டு இருந்தோம். என்ன, எனக்கு புரியல மாமா. உண்மையாக சொல்லணுன்னா எல்லார் வீட்லேயுமே கடைசி பிறந்த குழந்தை தான் ரொம்ப செல்லம். ஆனால் எங்கள் வீடு கொஞ்சம் நேர்மாறு. முதல்ல பிறந்த என் ஒயன் தான் எல்லாருக்கும் செல்லம். அவள் ரொம்ப குறும்புத்தனமான பொண்ணு மாப்பிள்ள. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா. துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா. டீனா பிறக்கிற வரைக்கும் இங்கே உங்கள் அத்தைக்கும் வயனுக்கும் அவ்வளோ சண்டை நடக்கும். அவ்வளோ சண்டை அவ்வளோ சேட்டை பண்ணுவா வயன். டீனா பிறந்ததுக்கு அப்புறமேட்டு டீனாவுக்கும் வயனுக்கும் அவ்வளோ சண்டை நடக்கும். டீனாவுக்கு வயன்னா ரொம்ப பிடிக்கும், உசுறு. ஆனால் காமிச்சிக்க மாட்டா. எப்போ பாரு சண்டை தான் ரெண்டுத்துக்குள்ள. அதை நம்ம தீக்கணும்னு சொல்லி உள்ளே போனோன்னா வச்சுக்கிங்களேன், நீங்களும் நானும் தான் எதிரியாகி நிற்கணும். அது 2ம் ஒன்றாயிடுங்க. அப்பையிலேருந்தே சண்டை போட்டு சத்தம் கேட்டு என் வீட்டுக்கு பழகி போச்சு. அதை கேட்டு எங்களுக்கும் பழகிடுச்சு. இந்த 6 மாதம் சத்தம் இல்லாமல் வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிருந்தது. என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வீடே கலகலன்னு மாறி இருக்கு. ஜேகே சொல்கிற அவங்க மாமாவே பார்த்துட்ருக்காரு. என் குடும்பத்து அதிர்ஷ்டம் மாப்பிள்ள அவ. எங்கள் சந்தோஷம் எல்லாமே அவ தான். நான் கேட்கலான்ட்டு இருந்தேன், நல்ல வேலையா நீங்களே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க என் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைலோட அவங்க மாமாவை பார்த்துட்ருக்காரு. மாப்பிள்ள சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு கொஞ்சம்
சுட்டித்தனமாக இருப்பாதான், துரு துருன்னு ஏதாவது பண்ணுவாதான். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள. அவள் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தப்பும் செய்ய மாட்டா. உங்களுக்கு அவள் உங்கள் பொண்டாட்டி தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அதுக்காக கை நீட்ட வேண்டாம் மாப்பிள்ள. சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அடிப்பாதான், ஆனால் அவளுக்கு வலிக்கிற மாதிரி என்றைக்குமே அடித்ததில்லை. அன்னைக்கு நீங்கள் அடித்தது அவளுக்கு ரொம்ப வலிச்சிருச்சு மாப்பிள்ள. எனக்கு என்னால் என் பொண்ணு அழுகிறத பார்க்க முடியல. அவள் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லலை, என்ன சண்டை எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை. ஒருவேளை அவள் தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்காக கூட நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, மனசறிஞ்சு அவள் யாருக்கும் எந்த தப்பு பண்ண மாட்டா. தெரிஞ்சா அவள் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான் மாப்பிள்ள, தெரியாம தான் பண்ணியிருப்பா. எனக்கு புரியுது, ஆனால் கொஞ்சம் அடிக்காம சொல்லுங்க மாப்பிள்ள. அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு ரொம்ப பயம் இந்த கல்யாணத்தில். எனக்கு கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்கள் தான் பிடிவாதமா, இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ வழி தாங்க மாட்டா மாப்பிள்ள. எனக்கு நான் இப்போ சொல்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. நீங்கள் அடித்ததுக்கு கூட அழலை, நீங்கள் திரும்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டீங்கன்னு தான் உட்காந்து அழுதா. நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நான் சொல்கிறது இப்போ சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இது சொல்லக்குள்ள அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகேதா உங்கள் அப்பாவோட கையை ஹோல்ட் பண்ணுறாரு. மாமா, அன்னைக்கு நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவளை கஷ்டப்படுத்தணும்லாம் அடிக்கல மாமா. அது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று, அதுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மாமா. அது அவளுக்கே நல்லா தெரியும், எனக்கு தெரியும். தெரிஞ்சு அதை பண்ணியிருக்க மாட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன். அவள் டக்குன்னு காஃபி கொட்டி அது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் அடிச்சிட்டேன். மற்றபடி எனக்கு என் பொண்டாட்டியை ரொம்ப பிடிக்கும் மாமா. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவன்னு. சத்தியமா நான் அவளை மனசார என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். ஒரு கோவத்தில் தான் அடித்தேன். உங்கள் பொண்ணு நான் நல்லா பார்த்துக்கிறேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. ஐயோ மாப்பிள்ள, என்கிட்ட போய் மன்னிப்பலாம். இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. வயன் எங்ககிட்ட எதுவும் சொல்லலை மாப்பிள்ள. அவளுக்கும் தெரியும் நீங்கள் ஏதோ கோவத்தில் தான் அடிச்சிங்கன்னு. ஆனால் டக்குன்னு என் பொண்ணு அழுதாளா, அதான் என்னால் பார்க்கவே முடியல. அதான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. பரவாயில்ல விடுங்க. என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு. இல்லை மாமா, நான் கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல அப்படி அவ்வளோ கோவப்பட்டிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவள் கையில் ரத்தம் சொட்டிகிட்டு இருந்துச்சு. என்ன எதுனாச்சும் பார்த்துருக்கணும். அது எதுவுமே பார்க்காம கோவத்தில் நான் பாட்டுக்கு போயிட்டேன். பரவாயில்ல விடுங்க மாப்பிள்ள. நாங்கள் இருந்தோம்ல, அந்த தைரியத்தில் போயிருப்பீங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? பரவாயில்ல மாப்பிள்ள, எனக்கு புரியுது. ஆனால் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க. நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அப்பனா நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் அந்த கான்வர்சேஷன் போயிருக்கோம். ஸோ இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி தனியாக அவங்க பின்னாடி வந்து ஸ்டெப்பில் உட்காந்துட்டு அந்த தோட்டம் மாதிரி இருக்கும், அந்த தோட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நல்லா இருக்கு, நிறைய பூ செடி அப்புறம் காய் தோட்டம் மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதில் இருக்கிற பேர்ட்ஸோட அந்த சத்தம் அது பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் தான் என்ன ஜேகே சார் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, என்ன போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. இங்கே ஜேகே ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. என்னாச்சு சார், என்ன ஒரு டைப்பாக சிரிக்கிறீங்க? சிரிப்பி சரியில்லையே, என்ன விஷயம்? சாரி வாய். என்ன எதுக்கு ஜேகே? ஜேகே உங்களோட சீக்ஸை உங்கள் சீக்ஸை வந்து பிடிக்கிறாரு, அது டச் பண்ணுறாரு. அடித்தார் இல்லையா, அந்த சீக்ஸை தான். அதில் இன்னுமே அந்த ஸ்கார்ஸ் இருக்குது. அப்படியே அவர் ஃபிங்கரை வச்சு லைட்டாக சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. ஜேகே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லடி. என்ன? சாரிடி,
எனக்கு தெரியல வயன், நான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு. தெரியாம உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். ஜெக்கி, என்ன ஆச்சு? என்ன வளர்ற நீ? நீ எப்ப என்ன கஷ்டப்படுத்தின? இல்லடி, நான் தனியாவே வளர்ந்துட்டேனா, அதான் சேர்ந்து இருக்கிறதோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்பா அம்மா கூட கூட பெருசா நான் பேச மாட்டேன். எப்பவுமே தனியா தான் இருப்பேன். மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு வயன். சாரிடி, என்னை மன்னிச்சிரு. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் நீ பார்த்து பார்த்து செஞ்சிருக்க. எனக்காகவே வாழ்ந்திருக்க. ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதே இல்லடி. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணது கூட கிடையாது. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் இப்பதான் தெரியுது நான் எந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருந்திருக்கேன்னு. நீ அவ்வளோ செல்லமா வளர்ந்துருக்கல உங்க வீட்டில். நான் தனியாவே வளர்ந்துருக்கேன் வயன், தனியா வளர்ந்தேன். அப்பையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீ இவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ ஹாப்பியா, எப்படி உன்னை தாங்குற குடும்பத்துல வாழ்ந்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டல, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. ஜேகே, என்ன பேசுற நீ? நீ எப்ப என்ன கஷ்டப்படுத்தின? அப்பெல்லாம் எதுவும் இல்லை ஜேகே. சும்மா சொல்லாத வயன், எனக்கே தெரியுது. ஆனா ப்ராமிஸ்டே, சத்தியமா இதுக்கப்புறம் நான் எப்போதுமே உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை தனியாக விட மாட்டேன் வயன். எப்போதுமே உன் கூட நான் இருப்பேன், உனக்காக இருப்பேன். இந்த ஜேகே, உன்னோட ஜேகே எப்போதும் நீ சொல்றது மட்டும்தான் கேட்போம். என்னை மன்னிச்சிடுறி. சத்தியமா இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க ஜேகேவே கன்ஃபியூஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே, என்னாச்சு? எதுக்கு இப்பெல்லாம் பேசுற? இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நான் அங்கே ஹாப்பியாக தான் இருந்தேன். என் புருஷன் என்னை ஹாப்பியாக தான் பார்த்துக்கிட்டான். யார் சொன்னா என் புருஷன் என்னை கஷ்டப்படுத்தினான்னு? வயன், நான் உன்னை கேட்ட உண்மையை சொல்வியா? என்ன என்ன உண்மை? நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் இதுக்கிட்ட என்னை விட்டு போகாம என் கூட இருந்த. ஏன்னா என் புருஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ போன்னு சொன்னாலும் என்னால் அவனை விட்டு போக முடியாது. எனக்கு என் புருஷனா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான். சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை ஹக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் எல்லாத்தையும் பற்றி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் உங்க கூட அவ்வளோ ஜாலியாக சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது. ஜேகே இப்படி சிரிச்சு பேசுகிற ஆளே இல்லை. உங்களுக்கு புதுசாக தெரிகிறாரு ஜேகே. நீங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே கூட பேசிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா தான் கையில காஃபியோட டீயோட வராங்க. ஈவினிங் ஆயிடுச்சுல, டீ போட்டு எடுத்துட்டு வராங்க வித் ஸ்நாக்ஸோட. ஜேகே பாக்குறாரு, அத்தை செம்மையா இருக்கு டீ அப்படின்ற மாதிரி ஜேகே தான் குடிக்கிறாரு. உங்க அம்மா சிரிக்கிறாங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள. உங்க பொண்ணுக்கும் சொல்லி கொடுங்க அத்தை எப்படி டீ போடணும்னு. அவ்வளவுதான் போடுறாளே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னதும் நீங்க தான், என்னது யோ, அப்ப நான் போடுற டீ உனக்கு பிடிக்கலையா? இது என் வாயால டைரக்டா வேற சொல்லணுமா வயன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க செம்ம கடுப்பாயிட்டு ஜேகே அடிக்க போறீங்க. அப்போ உங்க அம்மா தான், வயன் பிச்சை உடைச்சிருவேன், எவ்வளவு தைரியம் தான் மாப்பிள்ளைய பார்த்து கை நீட்டுவேன். அது வந்து ஜேகே சிரிக்கிறாரு உங்களை பார்த்து. நீங்க ஜேகே பார்த்து முறைச்சிக்கிட்டே, சிப்ப லூசு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏஞ்சி போயிடுறீங்க. இங்க ஜேகே தான், ஏ வயன் சும்மா சொன்னேன்டி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடியே வர்றாரு. இங்க உங்க அம்மாவும் உங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டு அவங்களே கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படியே அந்த டேஸ் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ அப்படியேதான் உங்க டேஸ்லாம் போகுது. ஜேகே ரொம்ப என்ஜாய் பண்றாரு உங்க வீட்டில். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப கேஷுவலா உங்க அம்மா உங்க அப்பா உங்க பாப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ நீங்க தான் ஜேகே கிட்ட வந்து, ஜேகே என்ன பண்ற? ஒன்றும் இல்லடி, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன் போர் அடிக்குதா? லைட்டா ஒரு இடத்துக்கு போகலாம் வரியா? எங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, வரியா இல்லையா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. நீங்க தான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. அது பார்க்க வந்து அந்த புல் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஃபுல்லா புல், இந்த வயல்வெளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா இது விவசாயம் எதுவுமே பண்ணல, பயிர் எதுவும் இல்லை. ஜஸ்ட் எம்டி கிரவுண்ட் மாதிரி இருக்கு, ஒரு வயல்வெளி. அங்கதான் கூட்டிட்டு போறீங்க. அங்க நிறைய குட்டி குட்டி பசங்க தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்க ஜேகே தான் பைக்ல கொண்டு வந்து உங்களை ஸ்டாப் பண்றாரு. நீங்களே இறங்குறீங்க. இங்க உங்களை பார்த்ததுமே அந்த குட்டி பசங்க தான், ஏ ஒயினக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க.
வயனுக்கோ எப்படிக்கா இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, இப்பதான் வந்திருக்க, எங்க மாமா வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுறாங்க. நீங்களும் அந்த குழந்தைங்க கிட்ட நிறைய பேசுறீங்க. கையில ஒரு பேக்கெட் சாக்லேட்டோட வந்திருப்பீங்க. சாக்லேட் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே நிக்கிறாரு. ஆஹ் நீங்க தான் ஜேகே பாக்குறீங்க. என்னங்க என்ன அங்கேயே நிக்கிறீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரு ஜேகே கூப்பிடுறீங்க. ஜேகேவும் அப்படியே உங்ககிட்ட வராரு. என்ன வயன்? ஏவாயன், இதான் புருஷனா? ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பொண்ணு சொல்லுது. ஜேகே அந்த பொண்ணிய வாய பழுது பார்த்துட்டு நிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்னும் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் பேசுதுங்க இந்த பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி. இங்க இருக்கிற நிறைய பேர் நிறைய பேசிக்கிறாங்க. நீங்களும் அவங்க கூட சகஜமா பேசுறீங்க. பெரிய மனுஷங்க பேசுற மாதிரி பேசுதுங்க. அந்த குட்டி பசங்க எல்லாருக்குமே ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளதான் இருக்கும். ஒரு 14, 12 அந்த மாதிரி ஏஜ் தான் இருக்கும். அவ்வளோல 10க்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கிற எல்லா பசங்களுமே ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பசங்க தான். 1-2 பேருக்கு தான் 12, 14, 15 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். அந்த பெரிய பசங்க கூட அமைதியாக தான் நிற்கிறாங்க. ஆனால் இந்த குட்டீஸ் தான் நிறைய கேள்வி கேட்குது உங்களுக்கு பார்த்து. நீங்களும் அது எல்லாத்துக்குமே ஹாப்பியாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பசங்க தான் ஜேகேயை கூப்பிட்டு, மாமா வாங்க நம்ம விளையாடலாம்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போதுங்க. ஆக்சுவலி ஜேகேக்கு இதெல்லாம் வந்து தெரியாது, இதெல்லாம் அவருக்கு புதுசு இல்லையா. ஸோ அவருக்கு வெயில் வேற, அவருக்கு சுத்தமா இது ஒரு மாதிரி இருக்கு. நோவும் சொல்ல முடியல. எனக்கு இல்ல வேண்டாம் நீங்க விளையாடுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஐயோ நாங்க சொல்லி தரோம் மாமா, ஏன் மாமா எங்களுக்குள்ள விளையாட மாட்டீங்களா? உங்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற மாதிரி நாங்க விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பசங்களாம் சொல்றாங்க. என்னது என்ன விளையாட்டு அப்படின்ற மாதிரி ஜேகே கேக்குறாரு. கிட்டிப்புல் மாமா. அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. சரி நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களில் பெரிய பையன் தான் ஜேகேக்கு எப்படி விளையாடணும், ரூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி விளையாடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவருக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸ்டார்டிங் கொஞ்சம் புரியல. பட் 1-2 ரவுண்ட் போக 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 ஜேகேக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வெயிலாவது மண்ணாவது எதுவுமே தெரியல. அவருக்கு வந்து இப்போ வந்து கோல் வந்து பாயிண்ட் எடுக்கணும், அதுதான் இப்போ அவருக்கு வந்து எய்மா இருக்கு. அவரும் நல்ல ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க இதெல்லாம் பைக் கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஜேகே விளையாடுறதையே. நீங்க வந்து ஜேகேக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படி விளையாடுங்க இப்படி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 டீமா பிரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜேகே சைடு கொஞ்சம் பசங்க, ஜேகே அப்புறம் ஆப்போசிட் சைட்ல அந்த பெரிய பையன் ஒருத்தவன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்க, அந்த மாதிரி 2 டீமா பிரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட் சைடு பசங்க குட்டி பசங்க தான், ஆனால் சூப்பராக விளையாடுறாங்க. ஜேகேவால் சுத்தமாக அவங்களுக்கு ஈக்குவலாக விளையாடவே முடியல. அவங்க சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு வந்து அவங்க பாயிண்ட் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. பட் அவருக்கு புதுசுல, அவருக்கு எதுவும் தெரியாது. அவங்க சின்ன பசங்கனாலும் அவங்க டெய்லி விளையாடுறாங்க, ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. 2-3 ரவுண்டு போகுது. ஆனா ஜேகே டீம் வந்து தோத்துடுது. ஜேகேக்கு எப்படி விளையாடணும்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி திணறாரு. அங்க அவர் டீம்ல இருக்கிற ஒரு பையன் தான், யோ நீ விளையாட சொன்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற, நீ ஒரு பெரிய மனுஷனும் ஒன்று வந்து தலைவரை போட்டு விளையாட சொன்னா நீ என்ன இப்படி பேந்து முழிச்சிட்டு நிக்கிற? அவனுங்களாம் ஒரு ஆளுங்க, அவங்க கிட்ட போய் தோத்துட்டு நிக்கிறோம் ஏன் நாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுறான். ஜிகி என்னோட இப்பெல்லாம் பேசுறேன்னா ஏதோ எங்க வயனக்காவோட புருஷங்கிறதுனால ஒன்று சும்மா விடுற, இல்லைன்னா வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்துறாங்க. நீ டேய் அவன் என் புருஷன்டா, மரியாதையே பேசு, வாய முடுறி, நீனு உன் புருஷனுக்கு எதெல்லாம் சொல்லி தர மாட்டியா? இப்ப பாரு, தேவையில்லாம அவங்க முன்னாடிலாம் நாங்க அசிங்கப்பட்டு நிக்க போறோம். அவனுங்களாம் ஒரு ஆளாடி, நீயே சொல்லு, அவனுக்கு முன்னாடி நாங்க அசிங்கப்பட்டு நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கத்துறோம். அங்க ஜேகே தான் வாய் டேஸ்ல அந்த பையனே பார்த்துட்டு இருக்கான். என்னடா வயசாகுது உனக்கு? வயசா முக்கியம்? இப்ப 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 எப்படி ஜெயிக்கிறது? அவனுங்க ஸ்கோர் பண்ணிட்டானுங்களே, இப்ப என்ன பண்றது? நாங்க விளையாடுற அளவுக்கு கூட நீ விளையாட மாட்டேங்கிற மாமா. எனக்கு கோவம் வருது. நான் அப்புறம் என்ன பண்றது? தோக்க கூடாது மாமா. இது வரைக்கும் அவனுங்க கிட்ட நாங்க தோத்ததே கிடையாது தெரியுமா? ஏன் மாமா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டுறான். எனக்கு என்னடா, எனக்கு எதுவும் தெரியலடா, எனக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. ஐயோ இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தரான். இப்போ ஓரளவுக்கு ஜேகே வந்து பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனலி இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாரு. ஜெயிக்கலன்னா அவ்வளோதான், அவரை வச்சு செஞ்சிருப்பான் அந்த பையன். ஸோ அப்படியே வின் பண்ணிட்டாரு. செம்ம ஹாப்பி ஜேகேக்கு. அப்படி சிரிக்கிறாரு. அந்த பசங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்களுக்கும் ஹாப்பி. நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுற ஜேகேவை பார்க்குறீங்க.
உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா ஜேகே இவ்ளோ சிரிச்சு, கல்யாணம் ஆனதுலேருந்து இத்தன மந்த்ல நீங்க வந்து ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. அன்னைக்கு வந்து ஜேகே வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆயிட்டேன். அந்த மீட்டிங் வந்து சூப்பரா முடிஞ்சிருச்சு. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்ப கூட அவர் ஃபேஸ்ல அவ்ளோ ஹாப்பினஸ பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ அவ்ளோ ஹாப்பியா சிரிக்கிறாரு, குதிக்கிறாரு. ஒரு குழந்தை மாரி மாறி குதிச்சுட்டு இருக்காரு. நான் ஜெயிச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி. நீங்களும் சிரிக்கிற ஜேகேவை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் தான் போதும் போதும் இன்னைக்கு விளையாண்டது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒயன் இன்னும் ஒரே ஒரு விளையாட்டு. போதும் ஜேகே, டைம் ஆச்சு, அம்மா தேடிட்டு இருப்பாங்க, நான் எதுவுமே சொல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. சரி மாமா, நாளைக்கு வாங்க நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு இப்போ ஜேகே தான் உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வர்றாரு. பார்த்தா உங்கள் அம்மா தான் கோவமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்லாம கொள்ளாம எங்க கூட்டிட்டு போனீங்கன்னே தெரியல. அப்படியே கோவமா உட்காந்துருக்காங்க. லஞ்ச் டைம் வேற ஆயிடுச்சா, ஸோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்க தான் உள்ள வரீங்க. ஜேகேவும் நீங்களும் சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டே உள்ள வரீங்க. ஜேகே உங்ககிட்ட அவ்வளோ ஹாப்பியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேமை பத்தி. நீங்களும் அதெல்லாம் ஹாப்பி ஃபேஸோட கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மா தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜேகேவே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா வைடேஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. மா மா அப்படின்றீங்க. அவங்க கிட்ட இந்த எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஜேகேவே பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை என்னாச்சு? ஆ மாப்பிள்ள, என்னது இது? ஏன் எப்படி வந்திருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டி எருமை, என்னடி பண்ண? அம்மா, நான் எதுவும் பண்ணல. ஐயோ அத்தை, அவ எதுவும் பண்ணல. அது நாங்கள் விளையாண்டனா, அதான் மண்ணில் ஒட்டிக்கிச்சு. என்ன விளையாண்டிங்களா? இங்கேயா? ஆமா அத்தை, நாங்கள் பசங்க கூட ஜாலியாக விளையாட தெரியுமா, எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப எக்ஸைட்டடா ஜேகே உங்கள் மம்மி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சொல்லக்குள்ள ஜேகேயோட ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பியாக, ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலு. உங்கள் மம்மியும் ஒரு ஸ்மைலோடய அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. என்னம்மா இது? அதில் நல்லெண்ணெய் இருக்குடி. அது மாப்பிள்ளை வெயிலில் விளையாண்டுட்டு வந்திருக்காருல்ல, சூடேறி இருக்கும். நீ கொஞ்சம் எண்ணெய் வச்சு அவரை குளிக்க வச்சு கீழே கூட்டிகிட்டு வா, நான் சாப்பாடு அதுக்குள்ளே எடுத்து வைக்கிறேன், பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே நீங்கள் தான் அந்த எண்ணெயை வாங்கிட்டு போலாமா? என்ன வயன், ஆயில் மசாஜா? வெறும் மசாஜ் நோண்டி சுமன்ஸ் கிடையாதா? கிடையாது. ஏன் கிடையாது? ஜேகே ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஜேகே அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அப்பாவும் சாப்பிட்ருக்க மாட்டார். இப்போதைக்கு நீங்கள் வெறும் ஆயில் மசாஜ் மட்டும் பண்ணி குளிச்சுட்டு வந்துடலாம். மற்றதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது ஜேகேவுக்கு வந்து தலையில் அப்படியே எண்ணெய்லாம் வச்சு மசாஜ் பண்ணி பாடியிலலாம் அது தேய்ச்சி விடுவாங்க. ஷோல்டர்லலாம் எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்களும் அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சரி குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ கீழே வந்துடுறீங்க. ஜேகேவும் குளிச்சுட்டு அவருக்கு நீங்கள் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை தான் வியர் பண்ணிட்டு அப்படியே கீழே வராரு. ரொம்ப ஜேகேவுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, பட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ஹாப்பியாக அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு நான்வெஜ் தான், நிறைய ஐட்டம் செஞ்சுருக்காங்க உங்கள் அம்மா. எல்லாத்தையும் சர்ப்ரைஸாக பார்க்குறாரு ஜேகே. அத்தை இது எல்லாமே எனக்கா? உங்களுக்கு தான் மாப்பிள்ள, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுக்கு நிறைய வைக்கிறாரு. விளையாண்டார்ல, அவருக்கு செம்ம பசி. ஃபுல்லாக பழக்கத்தை விட இந்த தடவை நிறைய சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்றாரு. ஜேகே டயட்டு, ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு நல்லா பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்றாரு. நீங்களும் சாப்பிட்ற ஜேகேவையே ஹாப்பியாக பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபைட்டில் வந்து ஜேகேவும் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ 3 பேரும் நல்லா சத்தம் போட்டு அடிச்சு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மாமா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டீனா கத்துறா. நீங்கள் ஜேகேவோட பிளேட்லேருந்து எடுத்துட்டு ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டீனா உங்கள் பிளேட்லேருந்து எடுத்துடுறா. ஸோ இப்படிதான் ஜாலியாக சண்டை போட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எதுவுமே கண்டிக்கல. நீங்கள் சாப்பிட்றதே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் டிஷஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இருக்க ஜேகே உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப மர்ஜ் ஆகிடுறாரு.
இப்போ ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிருக்கும். இப்போ உங்களெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகே தான். நீங்க பாட்டுக்கு நீங்க இருப்பீங்க அவ்வளோதான். மற்றபடி உங்களை யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வாரி இருக்கு. இப்பெல்லாம் ஜேகே கூட உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அத்தை, மாமா, டீனான்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே மிங்கிள் ஆயிடுறாரு. காலையில நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஜேகே இருந்து உங்க அம்மா கூட கிச்சன்ல நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இங்க உங்க அம்மா தான் ஜேகே கம்பேர் பண்ணி உங்களை திட்டுவாங்க. இது எப்போதும் நடக்கிறது தான். என்ன டீனாவை கம்பேர் பண்ணி உங்களை திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ஜேகேவை கம்பேர் பண்ணி திட்டிட்டு இருக்கீங்க. இது இத்தனை வருஷம் மாறினதுக்கு அப்புறமும் மாறாத ஒண்ணு நீங்க திட்டு வாங்குறது மட்டும்தான். உங்க அம்மா உங்களை பிடிச்சி கண்ட வெனிக்க திட்டிட்டு இருக்காங்க. நீங்க வழக்கம் போல கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒன் டே ஜேகேக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்திருக்கும். எமர்ஜென்சியாக நீங்கள் வந்தே ஆகணும் சார், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பிஏக்கிட்டேருந்து கால் வந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஜேகேக்கு இங்கே கிளம்ப மனசே இல்லை. அவர் ஒரு மாதிரி அப்படியே சேடா, என்ன ஜேகே நம்ம போயே ஆகணுமாடி? ஏய் லூசா நீ? ஜேகே இங்க நம்ம சும்மா லீவுக்காக என்ஜாய் பண்றதுக்காக வந்தோம், என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ எமர்ஜென்சியா ஒர்க்குன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நம்ம போய் தான் ஆகணும். எனக்கு ஆனால் போக மனசே இல்லை. ஜேகே நீ என்ன வில்லேஜ் பாயா மாறிட்டியா என்ன? நீ ஒரு கம்பெனியோட சிஇஓ. இதுக்காக எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே இங்க இருக்க. நீங்க ஒரு மாதிரி ஜேகே பாக்குறீங்க. நீங்க தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேகமா பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்டி இவ்வளோ வேகமாக பேக் பண்ணுற? அப்புறம் சீக்கிரம் போக வேணாமா? நீ மீட்டிங் அங்கே போய் ஒர்க் பண்ணணும்ல. எனக்கு பிடிக்கவே இல்லை. பேசாம நான் இங்கேருந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவா? ஜேகே இங்கேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஏன் உன்னை எமர்ஜென்சியாக கூப்பிட போகிறாங்க? சொன்னால் புரிஞ்சுக்க ஜேகே. இவ்வளோ நாள் நீ இல்லாமல் அவர் தனியாக ஹேண்டில் பண்ணதே பெரிய விஷயம். நீ போய் ஃபஸ்ட்டு என்னன்னு பாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன இங்கே திரும்ப வராமலேவா இருக்க போகிறோம்? அப்பப்போ வரதானே போகிறோம். அப்புறம் என்ன ஜேகே குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, கிளம்ப அப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஜேகே கிளம்பவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கிளப்பி விட்றீங்க. அவருக்கு என்ன சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே இருக்க, ரொம்ப பிடிச்சி. அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ என்னத்தெல்லாம் மிஸ் பண்ணாரோ அது எல்லாமே அவருக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ அதனால என்னவோ அவருக்கு உங்கள் வீடு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அவர் வரவே மாட்டேங்கிறாரு. இங்கே உங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகோ பிடிச்சி தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கீங்க வாசலை விட்டு வெளியில. உங்க அம்மா இருக்கட்டும் டி, 2 நாளாச்சும் இருந்துட்டு போங்களேன்மா. சும்மா லூஸ் மாதிரி பேசாத, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அம்மா ஆஃபீஸ் விஷயம்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமா, அவர் போனாதான் சால்வ் பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு கூட எதுவுமே தெரியாது. அவர் தான் குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீயும் வராத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கத்தி விட்டுட்டு, இங்கே நீங்கள் தான் ஜேகேவை காருக்கு தான் தள்ளுறீங்க, ஜேகே போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அவருக்கு மனசே இல்லை கிளம்ப. இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா டீனாவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சேடாக, நீங்கள் ஆனால் ஜாலியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இங்கே என்னமோ எப்படி இருக்குன்னா, என்னமோ புதுசாக இப்போ தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புற மாதிரி ஜேகேவை அனுப்புறதுக்கு அவங்களுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்குமே பிடிச்சிருக்கும் ஜேகேவை. அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு போறாரே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. ஜேகேக்கு இங்க விட்டு போக மனசே இல்லை. ஸ்டில் நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்றதுனால சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே சேடா எல்லாருக்கும் டாட்டாலாம் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து காரை தான் ட்ரை பண்றாரு. இங்க வழி ஃபுல்லாவுமே போற வழி ஃபுல்லாமே இந்த ஊர் ஃபுல்லா உங்க வீடு சைடு அந்த தெரு இருக்கு இல்லையா, அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்லயுமே ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டாரு ஜேகே. எல்லா ஆன்டிஸுமே ஜேகேவுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் தான் உங்க வீட்டுக்கும் அந்த தெருவை கடக்கிறதுக்கு. ஆனா 1 hour ஆச்சு நீங்க அதை கடக்கிறதுக்கு. 1 hour அவர் எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு கடந்து இப்பதான் உங்க வீட்டுக்கு வரீங்க. ஜேகே உங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் அவர் காரை விட்டு இறங்கலான்ட்டு வர தேவையில்லை, நானே இதை எடுத்து வச்சுட்டு நானே பார்த்துக்கிறேன், நீங்க ஆஃபீஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறீங்க. யாண்டி நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்துடுறீங்க. ஜேகே பாக்குறாரு. என்ன பாக்குற? என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு டைப்பா தாண்டி இருக்க.
இருக்கட்டும் இருக்கட்டும் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஜேகே பிடிச்சி துரத்தி விட்டுடுறீங்க. அவரும் போயிடுறாரு. இப்போ ஒரு 11 o'clock போல தான் இப்போ ஆஃபீஸ்க்கு போறாரு. போய் அவரும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதை வந்து ஒன்று ஒன்றா அப்படியே சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் பார்த்தா ஒரு 1:30 போல ஆயிருக்கும். என்ன இன்னும் லஞ்ச் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு தான் கால் பண்றாரு. நீங்களும் கால் அட்டன் பண்றீங்க. ஹலோ வயன். சொல்லு ஜங்கு, என்ன விஷயம்? என்னடி இன்னும் லஞ்ச் கொடுத்தோம் இல்லையா? எது லஞ்சா? ஆமாம், நான் இப்போ என்னத்தை சாப்பிட்றது? ஜேகே நான் சமைக்கலாம் இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கேண்டீனில் சாப்பிட்டுக்கோங்க. இது கேண்டீனா? என்ன சொல்கிற? அப்போ நீ சமைக்கலையா? இல்லை ஜேகே, நீ என்ன நினச்சிங்க? வந்த டயர்ட் வேறு, இங்கே திங்ஸ் எல்லாம் வேறு எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக டஸ்ட்டு. 15-16 days கழித்து வந்தால் அப்படி தான் இருக்கும் வீடு. திரும்ப போட்டு பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி விட்டுட்டு நான் மட்டும் என்ன இங்கே சும்மா படுத்தா கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. சரிடி, அதுக்கு எதுக்குடி கத்துற? சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் நைட்டுக்கு ஏதாவது சிம்பிளாக வச்சு குக் பண்ணி வயன், எனக்கு வெளியில் சாப்பிட ஒத்துக்காது. சரி, தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. நீங்கள் ஜேகே கட் பண்ணிட்டா. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்களா இல்லையான்னு கூட கேட்குறது கிடையாது. இப்போல்லாம் வர வர ரொம்ப தாண்டி பண்ணுறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட ஒர்க் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஒரு வழியாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பழையபடி வச்சுட்டீங்க. இப்போது நைட்டு ஒரு 8 o'clock போல் ஆகும். இப்போ நீங்கள் தான் கிச்சனில் நின்று குக் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரோ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு. யார் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜேகே. ஹை பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் தான் ஜேகே நீங்களா? ஆமாம் நான் தான். ஏன்டி கண்ணு தெரியலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேக்கை கொடுத்துட்டு அப்படியே அந்த டையை தான் லூஸ் பண்ணிட்டு உள்ளே வராரு. இல்லை டைம் 8 o'clock தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டீங்க? ஆமாம், அதுக்கு முன்னால் நிறைய வேலை இருக்கும், ஸோ அதனால டைம் ஆகும். அதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேனே, அதான் 8 o'clock வந்துட்டேன். இனிமேல் அப்படி தான் நேரத்துக்கு 8 o'clock கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் நோஸை வந்து பிஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவர் போகிறாரு. வயன் ஃபுட் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, 5 minutes அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போய்டுறாரு. நீங்களும் போய் அகைன் குக்கை கண்டினியூ பண்ணுறீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போது ஜேகேவும் வராரு. நீங்களும் உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே சாப்பிட்றாரு, உங்களை பார்க்குறாரு, சாப்பிட்றாரு, உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் என்னாச்சு ஜேகே, எதுக்கு என்னை பார்த்துட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். இல்லை எதுக்கு, அப்புறம் எதுக்கு என்னையை பார்த்துட்ருக்கீங்க? என்ன விஷயம்? அது அத்தையோட சமையலை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் வயன். என்ன நீங்கள் ஒரு மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணிட்டு மறைக்கிற மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. நீயும் நல்லா தான் சமைச்சிருக்க, இன்னும் அத்தை சமையல் மாதிரி இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கும்டி அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ்வளோ டயர்லையும் ஜேகேக்காக குக் பண்ணி வச்சு அவர் வந்து இப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி முறைச்சே ஜேகேயை பார்க்குறீங்க. ஓ, அப்போது ஏன் சமையல் நல்லா இல்லை, எங்கள் அம்மா சமையல் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி சொல்லலை வயன். ஓ சமையலும் நல்லா தான் இருக்குது. ஓ நல்லா தான் இருக்குது. அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் அந்த சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, கொடு அப்படின்னு சொல்லி ஜேகே பிளேட்டை பிடிங்கிறீங்க. எதுக்கிட்ட இப்போ கோப்படுற? நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு எங்கள் அத்தை சமையலில் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். ஏன் உனக்கு மிஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லையா? எனக்குலாம் அப்போல்லாம் எதுவும் இல்லை. கால் நெஞ்சுக்காரி. என்ன? ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிட்றேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே சாப்பிட்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி கடுக்கடுன்னு தான் இருக்கீங்க வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து. ஜேகேவோ அதை நோட் பண்ணுறாரு, பெருசாக கண்டுக்கல. ஸோ இப்படியே உங்கள் டைம் தான் ஸ்கிப் ஆகுது. நிறைய சண்டை போடுறீங்க ஜேகே கிட்ட, எதுக்கு எடுத்தாலும் கத்துறீங்க, திட்டுறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம வந்து கோவமா கொஞ்சம் பாசமே இல்லாத பேசிகிட்டு இருக்கக்குள்ள திட்டக்குள்ளெல்லாம் அமைதியாக இருந்தா இப்போ நம்ம அவ்வளோ பாசமாக பார்த்துக்குறோம், லவ்வாக நடந்துக்கிறோம். ஆனால் இப்போ பாரு கடுக்கடுன்ட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு டேஸ்லாம் போகுது. இப்போது ஒன் டே ஜேகேக்கு வந்து அவார்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டேட்டும் வருது. ஜேகே அது
ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. அவருக்கும் அவார்டு அவருக்கு தான் கிடைக்குது. ஸோ அவார்டும் வாங்குறாரு. அவருக்கு செம்ம ஹாப்பி. இவ்வளோ நாள் அவர் மனசில் தேக்கி வச்சிருந்த எல்லா கஷ்டத்தையும் அவர் அந்த மேடையில் வந்து எல்லார் முன்னாடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி தான். இப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எல்லாருமே வந்து ஜேகே உங்கள் ஒய்ஃபை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கத்துனதும் ஜேகேவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்ககிட்ட வந்து உங்களை தூக்கிட்டே போகிறாரு ஸ்டேஜுக்கு. தூக்கிட்டு போய் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் அவர் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. அவர் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக ஜேகே பார்க்குறீங்க. ஆனால் ஜேகேக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குன்னு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவர் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை. ஸோ நீங்கள் தனியாக இருந்தால் அது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவரோட அம்மா வீட்டில் வந்து உங்களை கொண்டு வந்து விட்டுருப்பாரு. ரெண்டும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஒரு 1 hour 1.5 hour ட்ராவல் தான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜேகே வந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போது நீங்களும் ஜேகேயும் தான் கார் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஜேகே பார்த்தா ஜேகே ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ரொம்ப ஹாப்பியாக அவர் அந்த காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னன்னே தெரில, அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி. ஸோ நீங்கள் அப்படி ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. இன்ஃபேக்ட் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே ரொம்ப அழகாக இருக்கார். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துடுறாரு. பயான், என்னடி அப்படி பார்க்குற? என்ன சைட் அடிக்கிறியா? ஆமாம், சைட்டு தான் அடிக்கிறேன். என்ன? ஆமாம், ஏன் புருஷன் நான் சைட்டு அடிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம், இங்கே தாராளமாக சைட் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிரைவை கண்டினியூ பண்ணுறாரு. பட் நீங்கள் பார்க்குறது அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. வயன், நீ இப்படி பார்த்தீங்கன்னா நான் எப்படி ட்ரைவ் பண்ணுறது? நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா ஜாங்கோ, நீ பாட்டுக்கா ட்ரைவ் பண்ணு. நீ இப்படி பார்க்கக்குள்ள எனக்கு ஒன்றை தாண்டி பார்க்க தோணுது. நான் எப்படி ட்ரை பண்ணுறது? ஆமாம், என்ன விஷயம்? இன்னைக்கு மேடம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. டிஃப்ரெண்ட்டாவா? அப்படி எதுவும் இல்லையே, எப்பயும் போல தான் இருக்கேன். இல்லை, இன்னைக்கு நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க வயன். டிஃப்ரெண்டானா எப்படி சொல்கிற ஜேகே? எனக்கு புரியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். எக்ஸைட்டடானா நீங்கள் உங்கள் ரிங்கை தான் பார்க்குறீங்க. ஜேகே போட்டுட்ருப்பார்ல, அந்த ரிங்கை பார்க்குறீங்க. ஜேகே அதையும் நோட் பண்ணுறாரு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ எல்லோரும் முன்னாடி வச்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உன் வாயால் கேட்குறேன். நான் இன்னும் அதை கூட உன் வாயிலேருந்து கேட்கலையே. அது வந்து எப்போ சொல்லலான்னு இருக்கீங்க? சொல்ல டைம் வரட்டும். இன்னும் எப்போ தான் அந்த டைம் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பாகவே ஜேகே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஜேகே. என்ன வயன், இன்னைக்கு நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தல? ஆமாம், அதே மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு இருக்குது. அது சர்ப்ரைஸாக மட்டும் இருக்காது, ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கும். வரா, அப்படி என்ன விஷயம் மேடம் எனக்கு கொடுக்க போகிறீங்க? வீட்டுக்கு வா சொல்கிறேன். வீட்டில் வச்சு கொடுக்க போறியா? என்ன விஷயம் ஏன்? சி பர்ஃபெக்ட், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்னடி, நான் எக்ஸைட் ஆவேன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். வேற என்ன இருக்குது? நான் டேம் ஷோர், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அதை சொன்னதும் நீ ரொம்ப எக்ஸைட் ஆவ. ஹாப்பினஸில் கண்ணு கூட கலங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னடி சர்ப்ரைஸ் கொடுக்க போகிற? வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, வீடு வந்துட்டோம் சொல்கிறேன். அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்களா என்ன? நீங்கள் ஜேகேவை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சொல்ல வந்திருக்காங்களா? அவங்க ஏன் அம்மா அப்பாடா? நான் கூட உங்களுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணல. நீ என்ன அவங்க மேலே இவ்வளோ பாசமாக இருக்க? அதெல்லாம் அப்படிதான். சொல்லு, அத்தை மாமா வந்திருக்காங்களா? ஆமாம் வந்திருக்காங்க. ஓ, அதே சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. ஜங்கு, என்ன பண்ணுற, ஸ்லோவாக போ, நீ இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வீட்டில் கொண்டு வந்து இறக்கிடுறாரு உங்களை. நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. என்னடி, என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் சரியில்லை ஜங்குக், நீனு
அதெல்லாம் சரியா தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சி ஃபாஸ்ட்டு இரு இரு என்னடி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஐஸை கட்டலான்னு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் குட்டியாக இருப்பீங்களா, உங்களுக்கு எட்ட மாட்டேங்குது. ஜேகே அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எருமை மாடு அதான் கஷ்டப்படுறேன்னு தெரியுதுல, கொஞ்சம் குனிய அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. என்னடி திட்டுற, குனிஜாங்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே கையை பிடிச்சி அவரை பெண்ட் பண்ண வச்சு அவருக்கு ஐஸை தான் கட்டி விட்டுடுறீங்க. இங்கே எனக்கு எதுவும் தெரியலடி, நான் எப்படி உள்ளே வருது, நான் கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லி ஜேகேவை கூட்டிகிட்டு பொறுமையாக ஹாலோட சென்டரில் போய் நிறுத்துறீங்க. வயன் என்ன வயன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் தான் வெயிட் ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு. என்ன ரிங்கா? ஆமாம் ஆமாம் ரிங்கு தான், கை நீட்டு அப்படின்னு சொன்னதும் அவரும் அப்படியே நீட்டுறாரு. நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சி திருப்பி அவர் கையில் ஏதோ ஒன்று வைக்கிறீங்க. ஜேகே அதை டச் பண்ணி பார்க்குறாரு. என்னடி இது பாக்ஸ் மாதிரி இருக்கு, உன்னோட பிளைண்ட் ஹோல்டர் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் ஜேகேவும் பிளைண்ட் ஹோல்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இது ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஏன் இது ஓப்பன் பண்ணி பாரு ஜேகே. இப்போதான் அவர் வீட்டையும் சுற்றி பார்க்குறாரு. வீடெல்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ஏ நீ பண்ணிய ஒயன்? நான் தான் பண்ணேன், ஆனால் நான் மட்டும் பண்ணலை. அத்தை மாமா அம்மா அப்பா டீனாவும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. இங்கே நீங்கள் தான் சிரிக்கிறீங்க. அப்போது உங்கள் அத்தை உங்கள் அம்மா அப்புறம் எல்லாருமே உங்கள் ஃபேமிலி 2 பேர் ஃபேமிலி மட்டும்தான், 2 பேர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் வராங்க. என்னம்மா இது? எனக்கு தெரியாதுடா, எல்லாமே உன் பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. அத்தை எப்போ வந்தீங்க? நீங்கள் தான் ஒரு மாதிரி ஜேகேவே கடுப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவன் கையில் நீங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க, அது என்னன்னு கூட அவர் பார்க்கல. சுற்றி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காது உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்புலேயே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே டீனாவுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் கடுப்பாயிட்டீங்கன்னு சொல்லி. இங்கே டீனா தான் மாமா அவள் கொடுத்த கிஃப்ட் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல, அவ்வளோதான். நீங்கள் அப்புறம் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது மாமா அப்படின்ற மாதிரி அவள் சொன்னதும் இப்போதான் ஜேகே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கொல்ல வெறியில் ஜேகேயை பார்த்துட்டு இருக்கீங்க. வயன் இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. நின்று அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா அந்த பாக்ஸே பார்க்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பாக்ஸை பார்க்குறாரு, உங்களே பார்க்குறாரு. லிட்ரலி அவர் அழுதுட்டாரு. எஸ், அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸே வந்துருச்சு. அது ப்ரெக்னென்சி டெஸ்டர் தான், அதில் டபுள் கோட் இருக்குது பாசிட்டிவ்னு. நீங்கள் உங்கள் கையில் ஒரு இது ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஜேகேட்ட காமிக்கிறீங்க. நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. எஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதே மாதிரி அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. இது உண்மைதான். 2.5 month நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜேகே எவ்வளோ டைட்டாலாம் ஹக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவர் அப்படியே ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ணுறாரு. ஹே என்னடி சொல்கிற? எப்போ நீ செக் பண்ண? அது நீ கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருந்தல, இன்னும் கொஞ்ச நாளாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு. அது எல்லாத்துக்கும் ரீசன் நான் கிடையாது, உன் பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதுமே ஜேகே சிரிக்கிறாரு. எப்போ நீ போன அப்படின்னு 1 week முன்னாடி தான் போனேன். யாருக்கும் தெரியாது, நான் ப்ரிப்போஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன், அத்தைக்கே கூட அது தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜேகே அவங்க அம்மா யாருக்குமே தெரியல. எல்லாருமே ஒரு மாதிரி வயர்டேஸில் உங்களையும் ஜேகேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. நீங்கள் ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுவீங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி, ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள்
ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே உங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்க வந்து இப்போ 5 மந்த் பிரெக்னன்ட் 5 மந்த் தான் பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. உங்கள 4 மந்த் இருக்கக்குள்ளேயே அவர் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதுவரைக்கும் நீங்க உங்க அத்தை வீட்ல தான் இருந்திருப்பீங்க. அவரு அவரு நீங்க இந்த விஷயத்த சொன்னதுலேருந்து, "வாயின் வா உங்க வீட்டுக்கு போலாம். வாயின் வா உங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. பட் நீங்க தான், "இல்ல வேண்டாம். நம்ம அப்புறமா போய்க்கலாம் ஜேகே. எப்பயும் வளகாப்பு வச்சு கூட்டிட்டு போவாங்க. அப்ப நம்ம போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னீங்க. பட் ஆனா அவர் கேட்குற மாரி இல்ல. ஒரு 5 மாசம் ஆகக்குள்ளயே உங்கள புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு உங்க வீட்டுக்கு. இப்போ உங்க அத்தை, உங்க மாமா, ஜிகே, நீங்க, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாருமே, டீனா எல்லாருமே உங்க வீட்ல இருக்கீங்க. அதுவும் உங்க அம்மா வீட்ல இருக்கீங்க. வில்லேஜ்ல தான் இருக்கீங்க. ஜிகே உங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நீங்க உங்களுக்கு ஃபுட்டு காலையில நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நீங்க சாப்பிடுறது எல்லாமே ஜேகே தான் உங்க அம்மாட்ட கேட்டு கேட்டு செஞ்சு குடுக்குறாரு. "இல்ல என் பொண்டாட்டிக்கு நானே செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆஃபீஸ் போறதே கிடையாது. அது ரொம்ப தூரம் தான். உங்க உங்க வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப தூரம். பட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் போயிட்டு வந்துருவாரு. அது வரைக்கும் உங்க அம்மா கிட்டயும் உங்க ஜேகே அம்மா கிட்டயும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துருவாரு. உங்கள ரொம்ப நல்லா டேக் அப் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல, ஐயோ! என்னடா இவன் கேர் பண்றேங்கிற பேர்ல இவ்ளோ டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாரி தான் இருக்கு உங்களுக்கு. ஜேகே உங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாரு. உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, அது மட்டும் இல்லாம வெஜிடபிள்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தருவாரு. அது இப்போ ஒரு ஜூஸ் போட்டு குடுக்குறாரு அப்படின்னா, ஒரு 3 ஹார்ஸ் அது அப்படியே வச்சுட்டீங்கன்னா, அது வேண்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் போட்டு குடுக்குறாங்க. உங்களுக்கு 1 ஹவர் ஒன்ஸ் வந்து ஜூஸ் போய்க்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து முடியல. இன்னும் இவ்ளோ டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாரி ஃபுல்லா அவர் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்கள வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கால்லாம் புடிச்சு விடுறதுன்னு உங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஸோ இப்ப நீங்க வந்து உங்க அம்மா வீட்ல தான் இருக்கீங்க. பிரச்சனை இல்ல. எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால நீங்க ரொம்ப ஜாலியா, ஹாப்பியா உங்களுக்குன்னு சும்மாவே நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. இப்ப பிரெக்னன்ட்டா வேற இருக்கீங்க. சொல்லவா வேணும். நீங்க ஒரு வேலை செய்யல. உங்க அம்மாவும் உங்கள ஒரு வேலையும் விடல. ஜேகே உங்களுக்கு வீட்டு வேலை தான் விடல. அதுக்கு பதிலா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸர்சைஸ் பண்ணு, இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுன்னு வச்சு செய்றாரு. உங்களுக்கும் எக்ஸர்சைஸ்க்கும் ரொம்ப தூரம். நீங்கலாம் அதெல்லாம் அது பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டீங்க. ஆனா ஸ்டில் ஜேகே உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு எந்திச்சு வா வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, காலையில இந்த டைமிங்குள்ள வாக்கிங் போயிடணும், இந்த ஃபுட்டை சாப்பிட்றணும், இந்த டேப்லெட் கண்டிப்பா எடுத்துருக்கணும், செக்கப் ரெகுலரா மந்த்லி செக்கப் கூட்டிட்டு போறது, அப்புறமேட்டு எக்ஸர்சைஸ் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு படாத படுத்தி எடுக்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவரு எதையாவது சொல்லி உங்களை செய்ய வச்சிடுறாரு. உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு இருக்கு. எப்படா இந்த குழந்தை வெளியே வரும் அப்படிதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டா வளைகாப்பும் வைக்கிறாங்க. அதே வில்லேஜில் தான் நிறைய அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஜேகேவோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்களுக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு. பட் வில்லேஜில் வச்சாலும் நல்லா கிராண்டாக செஞ்சுருக்காரு. இங்கே எல்லாருமே ஜேகேவுக்கு கங்க்ராட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே செம்ம ஹாப்பி. அவர் அப்படியே ஹாப்பியாக எல்லாரையும் வெல்கம் பண்ணி ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடியுது. ஸோ இப்படியே டேஸஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ டெலிவரி டேட்டும் வந்துருச்சு. நீங்கள் தான் இப்போது நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க. நைட்டு எப்பயும் போல் நைட்டு வந்து தூங்குறதுக்காக வந்து படுத்துட்டீங்க. இப்போ லாஸ்ட்டு செக்கப் போகும்போது இன்னும் 1 வீக்கில் வந்து வலி வந்துடும். 1 வீக் கழிச்சு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் செக்கப் போயிருப்பீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது, பேபி உதைக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பிறண்டு படுக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. ஜேகே நீங்கள் பிறண்டு படுத்ததுமே முழிச்சிடறாரு. ஒயன் என்னாச்சு தெரியல சங்கு, ஒரு மாதிரி இருக்குது, வலிக்கிற மாதிரி இருக்குது. வயன் பெயின் ஏதாவது வந்துச்சா? பெயின் இருந்தால் சொல்லிட்டே நம்ம போய் கிளம்பிடலாம். இல்லை அப்படிலாம் இல்லை, பட் ஆனால் வலிக்குது, ஒரு மாதிரி இருக்குது, உதைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துருக்கீங்க இடுப்பு பிடிச்சிட்டு. ஜேகேக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது. இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஜேகே ப்ரெக்னென்ட் டைமில் இதுதான் நார்மல் தான், விடு கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இதான் சாப்பிட்றியாடி, நான் எதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை வேணாம் ஜேகே, மாறி இருக்குது, கொஞ்சம் நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி வா அப்படின்னு சொல்லி ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. பட் ஆனால் உங்களுக்கு வலி குறையிற மாதிரியே தெரியல, இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. நீங்கள்
ஜேகே முடியல, ரொம்ப வலிக்குது ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காருங்க. ஜேகே ஒயன் ஒயன் என்னடி ஆச்சு? ரொம்ப வலிக்குது. அம்மா அம்மா இல்லை அத்தையை கூப்பிடு ஜங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அப்போல்லாம் லேட் பண்ண வேண்டாம், குழந்தை தலை இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காரு லக்கேஜ் எல்லாத்துக்குமே. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே 1 வீக் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போது எல்லாருமே ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டீங்க. எல்லாரும் கிளம்பியாச்சு. ஜங்குக் தான் பையன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட தைரியமாக தான் இருக்கீங்க. ஜங்குக் தான் ரொம்ப கடந்து கத்துறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வலி வேற, ஜங்குக் வேற கடந்து புலம்புறாரு. உங்களுக்கு அது வேற அவரை சமாதானப்படுத்துறதால இந்த வலியை டாலரேட் பண்ணுறதானே தெரியல உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ லேபர் ரூமில் தான் நீங்கள் வந்து ரொம்ப ஷவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் இப்போ வரைக்குமே நீங்கள் அட்மிட் ஆகி ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகிருக்கும். இப்போ வரைக்குமே பேபி டெலிவரி ஆகவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு வலி முடியல, வலி ரொம்ப ஹெவியாக வலிக்குது. பட் ஆனால் இன்னும் டெலிவரி ஆகவே இல்லை. நீங்கள் அப்படியே அந்த வலியிலே கடந்து கத்திட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே நீங்கள் கத்துறதை விட ஜேகே இங்கே வெளியே நின்றுட்டு அழுகிறாரு உங்களை பார்த்துட்டு. உங்கள் அம்மாவும் இங்கே ஜேகேவோட அம்மாவும் தான் அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேவோட அம்மா ஜேகே அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவங்க ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜேகேவை பார்த்துட்டு இருக்காங்க. ஏம்மா அப்படி பார்க்குற? இல்லை, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது ஜங்கு. என்னடா நீ அழுறியா? இதெல்லாம் நார்மல் தான்டா, சரியாயிடும்டா. அவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இதெல்லாம் சரியாயிடும். வலியில கத்திட்டு இருக்கா. அம்மா அவ்வளோ வலிக்குமாம்மா, எனக்கு மாதிரி கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. இங்க ஜெயிக்கவை தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ குழந்தை தலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உள்ள இருந்து ஒரு நர்ஸ் தான் வெளியே ஓடி வந்து, பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் சிஸ்டர், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்கு? அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், உள்ளே வாங்க. ஓகே சிஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உள்ளே வராரு. அவருக்கு அந்த கவுனு கேப் மாதிரிலாம் எல்லாமே கொடுக்குறாங்க, க்ளவுஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவரும் வாங்கிக்கிட்டு உள்ளே வராரு. நீங்கள் ரொம்ப வலியில் துடிக்கிறீங்க, உங்களுக்கு வலி தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு துடிக்கிறீங்க நீங்கள். ஜேகேக்கும் பார்க்க முடியல. பார்த்தோன்னே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னடி ரொம்ப வலிக்குதா? ஜேகே என்னால் முடியல, வலிக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இங்க ஒரு பக்கம் நீங்க அழுக, ஒரு பக்கம் ஜங்குக் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. இங்க டாக்டருக்கு, ஏங்க நீங்க வந்தீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்துவீங்கன்னு உள்ள கூப்பிட்டா நீங்க என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டாக்டர் தான் கத்துறாங்க. ஜங்குக் தான், சாரி டாக்டர், எனக்கு தெரியல டாக்டர், எனக்கு அவள் அழுறத பார்த்தது கஷ்டமா இருந்துச்சு, அதான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு. ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறாரு. இங்கே அந்த டாக்டர் தான், அவங்களுக்கு வந்து புஷ் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி புஷ் பண்ணாதான் பேபி வெளியே வரும் சார். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிஜய்க்கு தான், ஒயன் கொஞ்சம் புஷ் பண்ணுடி. சங்கோக்கு என்னால் சுத்தமாக முடியலைங்க, வலிக்குதுங்க. எனக்கு புரியுதுடி, நீ கொஞ்சம் புஷ் பண்ண, அப்போதான் பேபி வெளியே வரும் ஒயன், கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டீங்க, உங்களால சுத்தமாக முடியல, வலிக்குது. ஆனால் ஜேகே வந்து புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் கோவத்தில் ஜேகேவை பலான்னு அரைஞ்சிடுறீங்க. அங்கே நிற்கிற எல்லா டாக்டர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஜேகேயும் உங்களையும் பார்க்குறாங்க. புஷ் பண்ணுனா அவளுக்கு வலிக்கிறது தானே தெரியும், நீ பண்ணி பாரு தெரியும், முடிஞ்சா நான் பெற்றுக்க மாட்டேன்னா என் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் செக்ஸில் கையை வச்சுட்டு பாவமாக பார்த்து சொல்லிட்டாரு. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்க்கும் சிரிப்பு வந்துருச்சு. அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு, நான் என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் கடந்து கத்திட்டு இருக்கீங்க. இங்கே சார் அவங்களால முடியல போல், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் ஜேகே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக பேபி வெளியே வந்துருச்சு. நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. இங்கே ஜங்குக் தான், ஒயன் என்னடி ஆச்சு, இங்கே பாரு ஒயன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எழுப்புறாரு. பட் நீங்கள் வந்து டயரில் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. இங்கே ஒரு ஸ்டாஃப் தான், ஒன்றும் இல்லை சார், அவங்க கத்திகிட்டே இருந்தாங்கல்ல, டயரில் ஃபெயிண்ட் ஆகிருப்பாங்க, ஒரு 1/2 hour விடுங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், 1/2 hour கழிச்சு கண் முழிச்சிருவாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. அவர் குழந்தைய பார்க்குறாரு. பார்க்கவே அவளுக்கு க்யூட்டாக இருக்குது. குழந்தை அழுது. அவங்க வந்து வாய்க்குள்ளே என்னென்னமே விட்டு, அதாவது குழந்தை வந்து பிறந்த உடனே மூக்கில் வாயில் இருக்கிற பனிக்கூட தருவன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை குடிச்சிரும் குழந்தை. ஸோ அதை தான் வந்து ஒரு பம்ப் மாதிரி வச்சு வெளியே எடுப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுறாங்க. ஜேகே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாஃப் தான், சார் நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, குழந்தையும் மம்மியும் க்ளீன் பண்ணி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, அங்கே வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. சார் வெளியே போங்க அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாரு. ஆனால் குழந்தை இன்னும் அவர் ஃபுல்லாக பார்க்கல. ஜிகே ஒரு மாதிரி அப்படியே டென்ஸ்டா வெளியே வராரு. இங்க உங்க அத்தையும் உங்க அம்மாவும் தான். ஜங்குக் என்னம்மா குழந்தை பாத்தியா? குழந்தை என்ன குழந்தைடா? எப்படி இருந்தா? பெண் குழந்தைம்மா. அப்படியா? எப்படி இருந்தா? கொஞ்சம் கலராதாம இருந்தா. மூக்கு பாத்தியா? கண்ணு பாத்தியா? ஒன்று மாதிரி இருந்தாலும் வயன் மாதிரி இருந்தாலும் அம்மா நான் குழந்தைய சரியா பார்க்கலம்மா, அதுக்குள்ள அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. சரிடா நீ எப்படி இருக்க? இல்லைம்மா குழந்தை பிறந்ததும் வயன் மயங்கிட்டாம்மா, ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுவா விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க. இப்போதான் பிள்ளையோட கண்ணத்தை பார்க்குறாங்க. பார்த்தா 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. பிள்ளையோட கண் அப்படியே சவந்து போயிருக்கு. ஜங்குக் என்னடா இது, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, என்னாச்சு? யார் அவனை அடிச்சா? உன் மருமக தான் அடிச்சா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு இவங்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரிடா ஏதோ வழியில் அடிச்சிருப்பா எனக்கு தெரியுதுமா, ஆனால் அவள் கண்ணு திறக்கவே இல்லை. 1/2 மணி நேரம் கழிச்சு அவள் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவான்னு சிஸ்டர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்குமா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சரியாயிடும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தையும் க்ளீன் பண்ணி தூக்கிட்டு வராங்க. சார் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகே கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஓ தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜேகே குழந்தைய பார்க்குறாரு. பார்க்க அப்படியே ஜேகே மாதிரி க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை. அப்படியே அதோட வந்து ஃபிங்கர் இருக்குல்ல, தம் ஃபிங்கரை வந்து சக் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்திருக்கா. அதாவது ஃபுல்லாக தூங்கலை, ஒரு மாதிரி ஒரு கையால் சக் பண்ணிக்கிட்டு ஒரு கையால் கண்ணை போட்டு உருட்டிட்டு இருக்கா குழந்தை. அது பார்த்ததுமே ஜேகே அப்படியே சிரிக்கிறாரு. என்னடா குழந்தை ஒன்று மாதிரி இருக்குல்ல? ஆமாம்மா, ஆனால் கேரக்டர் ஃபுல்லாக வயன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்க போல தூங்கக்குள்ள. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே இப்போ வந்து குழந்தை வந்து அப்படியே உங்கள் அம்மா கையில் ஜேகே அம்மா கையில் அப்படின்னு சொல்லி மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஜேகேக்கு வந்து அப்படியே உங்கள் மேலே தான் தாட் இருக்கு, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு கண்ணு முழிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக அவங்கள வந்து வார்டுக்கும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது 1/2 hour கழிச்சு நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே ஜேகே தான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்கோ வயன் வயன் கண் முடிச்சிட்டியாடி? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல வயன்? நல்லா இருக்கேன். என்ன குழந்தை? கேர்ள் பேபி தாண்டி. குழந்தைங்க அத்தை அத்தை வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, பிள்ளைக்கு கண்ணெல்லாம் சவுந்துருச்சு. ஜங்கோ வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவரோட சீக்ஸில் டச் பண்ணி சொல்கிறீங்க. இல்லை வயன் உனக்கு ஓகே இல்லை, நீ இப்போ நல்லா இருக்கல, வலிக்குதாடி? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இல்லை இப்போ நான் ஓகே தான், நல்லா இருக்கேன் ஜங்கோ. வயன் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாமா? என்ன? ஆமாண்டி நம்ம ஃபேமிலி பிளானிங்கே பண்ணிக்கலாம். ஏண்டா? இல்லை வேணாம், ஒரு குழந்தையே போதும் வயன். நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னேன், ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரியாதுடி எனக்கு. வேணாம் வயன், நம்ம ஒரு குழந்தைய போதும், நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம். நீங்கள் சிரிக்கிறீங்க ஜேகே, இதெல்லாம் நார்மல் தான்டா, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அப்படி நினச்சா நீயும் வந்திருக்க மாட்டேன், நானும் வந்திருக்க மாட்டேன் ஜங்குக். எனக்கு புரியுது வயன், ஆனால் போதும், இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம். ஒரு குழந்தை போதும் வயன், ஆனால் எனக்கு வேணும் ஜங்குக். வயன் எனக்கு வேணும். ஒன்றும் இல்லை ஜங்கு, அதெல்லாம் சரியாயிடும், குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேவும் போய் குழந்தைய வாங்கிட்டு வர்றாரு. பார்த்தா நீங்கள் அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிறீங்க. ஜேகே குழந்தை அப்படியே ஒன்று மாதிரி இருக்குல்ல? ஆமாம், கேரக்டர் எல்லாம் ஒன்று மாதிரி இருக்குது,
உதைக்கிறாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. நீங்க ஜேகே பாக்குறீங்க. ஆமா, என்ன உதைக்கிறா தெரியுமா, வளர்ந்தான்னா நான் செத்தம் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ற, இங்க பாரு என் மேல உச்சா போய் வச்சுட்டா அப்படின்ற மாதிரி அவரோட ஷர்ட்டை தூக்கி காமிக்கிறாரு. நீங்க சிரிக்கிறீங்க. ஏன்டி சிரிக்கிற? நீ தானே பொம்பளை பிள்ளை வேணும்னு சொன்ன, எங்க அப்பா மாதிரி வளர்க்க போறேன்னு சொன்னல, அப்ப இதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன நீயும் அப்படிதான் பண்ணியா? ஏய், குழந்தைங்கன்னா அப்படித்தாண்டா இருக்கும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜெயிக்கவும் அப்படியே கேட்டுட்டு உங்க குழந்தை கூட கொஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் ஏன் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இது நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலி எனக்கு இந்த ஸ்டோரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த ஷார்ட் மட்டும் சொல்லலை, 1லேருந்து 5 வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு பர்சனலி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது 2 ஷார்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லி 5 ஷார்ட் வரைக்கும் இழுத்துட்டேன். இதுவே ரொம்ப டியூரேஷன் நிறைய போயிடுச்சு. ஸோ இதுவே ஒரு நல்ல ஹாப்பி என்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பர்சனலி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, வேறு ஒரு எஃப்எஃப் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ். அன்யோ.